இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்ல ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல்ல உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தண்ணி சூடானதும் இந்த மாதிரி பொட்டேட்டோ நீட்டமா கட் பண்ணிட்டு இதில் சேர்த்துருங்க. அது கொதிக்கிட்டோம். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வைங்க. ஒரு 50% வெந்தாலே போதும். அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறுனதும் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணியிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்ததுனால அதுவே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அதனால நீங்கள் அப்படியே ஃபர்ஸ்ட் பிசைஞ்சுக்கோங்க. அந்த மாவெல்லாம் ஒட்டலைனா கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து இந்த மாதிரி பிசைறதுனால அது பொரிக்கும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சூடானதும் இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா அது நல்லா கலரும் செவந்து வரும், சீக்கிரமாக கருகி போகாது. ஸோ இந்த அளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. எங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி செய்யும் போதே முக்கால்வாசி காலி ஆகிடும். உருளைக்கிழங்கு யாருக்கு தான் பிடிக்காது. அதுலயும் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நல்லா பொரிஞ்சு கலர் எல்லாம் செவந்து மொறுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுல ஒரு 20 பல் பூண்டு நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா பொடியா கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா வதங்கினாலே போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கிட்டேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம சுகர் சேர்த்துருக்கோம், அதுவே மெல்ட் ஆகி நல்லா கேரமலைஸ் ஆகட்டும். கொஞ்சம் திக்காகிற ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த சாஸ் கூட ஒரு சூப்பரான ஃப்ரை ரெடி. ஆனால் ஹனி இல்லாமல் எப்படி ஹனி சிக்கன் முடியும்? அதனால் கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஹனி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஹனியோட டேஸ்ட் அப்புறம் இந்த கெச்சப்போட டேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து இந்த உருளைக்கிழங்குக்கு வேற லெவல் டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, இந்த உருளைக்கிழங்கு அப்படியே மொறுன்னு இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு வெஜிடபிளே கிடையாது. ஏன்னா எவ்வளோ காரமாக செஞ்சாலும் சாப்பிட்றலாம், அதே சமயம் எவ்வளோ ஸ்வீட்டாக செஞ்சாலுமே சாப்பிட்றலாம். ரொம்ப டேஸ்டியான ஸ்டார்டர் ரெடி. ஏன்னா பர்த்டே பார்ட்டிஸ்ல ஃபங்க்ஷன் அப்போ செய்யுங்க, வீட்டுக்கு வர கெஸ்ட்டே மறந்துடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக யம்மியாக ரிச்சான ஸ்டார்டர் இது. யார் வேணாலும் செய்யலாம், பக்கா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில். ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலுக்குள்ள போய் பாருங்க. எக்கச்சக்க ரெசிபிஸ்லாம் இருக்கு.